ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இடியாப்பம்னாலே எல்லாம் புளியறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக எப்படி புளிஞ்சு இடியாப்பம் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க பச்சரிசி மாவை வந்து வெந்நில தான் பிசைய போகிறோம். நல்லா வெந்நி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிசைய போகிறோம். நம்ம அந்த வெந்நியை வச்சு தான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கைட்டு பிசைய முடியாது, சூடாக இருக்கும். நம்ம இப்படி கரண்டிட்டு தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். கையில் இப்படி ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த இடியாப்ப உலக்கில் உள்ள கூடி எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இட்லி தட்டில் பிழிய போகிறோம். நல்லாவே ஈஸியாகவே வருது. இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா நம்ம நைஸாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கான இடியாப்பம் ரெடி ஆகிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இடியாப்பம் வெந்திருக்குன்றத பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. சூப்பராக இடியாப்பம் வந்திருக்கு. சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் சூடாக நமக்கு ரெடி ஆயிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிட வந்து தேங்காய் பால் சாப்பிடுவாங்க, சட்னி சாம்பார் இதனாலும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் தான் ரெடி பண்ண போகிறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.